கொஞ்ச நேர தியானத்திற்காக நான் தெரிந்தெடுத்த வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் எங்க பிரசங்கம் பண்ணாலும் ஒரு திரள் கூட்டம் அந்த இடத்துல கூடியிருக்கும். அதே மாதிரி அன்னைக்கும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் கூடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்படணும், சுகம் பெறணும், என்ன சொல்றாருன்றத உங்களை மாதிரி ரொம்ப கவனமா காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயன மாதிரி இருக்காத, வேஷக்காரனா இருக்காத, மாயக்காரனா இருக்காத, சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாப்பதற்கு ஜாக்கிரதையுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி அந்த 12ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வாரார். இந்த பிரசங்கத்தை நிறைய பேர் ஆழமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், ஆண்டவரே நல்லாதான் பிரசங்கம் பண்ணீங்க, ஆனா எனக்கும் என் சகோதரனுக்கும் கொஞ்சம் சொத்து விஷயம் இருக்கு, அத அவன் எனக்கு பங்கு தர்றதுக்கு வேண்டி நீங்க அவங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். ஆண்டவருக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகணும், இந்த ஆத்துமாக்களை எல்லாம் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்ற பாரத்தோடு கூட அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு அப்பயும் அவனுக்கு பரலோகத்துக்கு குறிச்ச சிந்தை அவனுக்கு வரல, பூலோகத்தில சொத்து சேர்க்கணும் என்றதை குறிச்சு ஆண்டவர்கிட்ட அதை சொல்றான். அப்பதான் ஆண்டவர் ஒரு அழகான ஊமையை சொன்னார். உங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாக விளைந்தது, நல்ல தானியம் வந்தது, சொத்து சுகங்கள் எல்லாம் பெருகினது. அவன் தன்னை பார்த்தே சொல்லுகிறான், எல்லாம் சம்பாதிச்சுட்டேன், இனி சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை என்ற அளவுக்கு அவன் தன்னை குறித்தே மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். அந்த வேளையில தான் ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடனே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திற்கு போவதற்கு குறியதை குறித்து சிந்தி என்கிற அர்த்தத்திலே அந்த ஊமையை ஆண்டவர் அவனோடு கூட சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் உங்களோடு கூட இந்த வேத பாகத்தில் இருந்து சில சத்தியங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டபோது ஒரு மனிதனுடைய சுபாவத்தை அவனுடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிறான். நம்ம வார்த்தையினாலே எப்படி எல்லாம் நம்ம சுபாவத்தை வெளிப்படுத்துறோம்ன்றதுல கவனமா இருக்கணும். இரண்டாவது நம்ம பார்க்கிறதான நேரத்தில் அவன் தேவனுக்கு அதுல நன்றி சொல்லவோ, கடவுள் தான் என்னை நடத்தினார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோ அவனுக்கு அதுல மனசு இல்லை. நான் சம்பாதித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைத்தேன், என்னுடைய திறமை என்று சொல்லி தன்னையே புகழுகிற அளவுக்கு தான் என்கிற நிலைமைக்கு அந்த மனிதன் வந்து விட்டான். தன்னிட்டு இவ்வளவு சொத்து சுகங்கள் இருக்கு, யாருக்காவது ஒண்ணு உதவி செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை
மதிகேடனே. இப்ப நீங்களும் நானும் கேட்போம், அப்போ பணம் சேர்க்கிறது தப்பா, சொத்து சேர்க்கிறது தப்பா, ஐஸ்வர்யம் இருக்கிறது தப்பா? வசனம் அழகா சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னது, அவன் வீட்டில் இருக்க அவனுடைய சம்பத்து ஒரு நாளும் குறையாது. ஆனா அந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அந்த சம்பத்தும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக, தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்களின் ரத்தின சுருக்கம். ஆகவே சில காரியங்களை உங்களோடு நான் வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம், சுய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. நிறைய பேர் வாழ்க்கையில என்னதான் ஜெபம் பண்ணினாலும், என்னதான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும், என்னதான் அவர்கள் வேதத்தை அறிந்தாலும், இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சுய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு சம்பாத்தியம் சேர்த்து வைத்திருக்கிறது. ஆத்துமாவை பார்த்து சொல்றான், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆத்துமாவுக்கு இதை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இவன் சொல்ல, ஆத்துமாவே, அநேக வருஷங்களுக்காக நான் உனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நான் சொல்ல வருகிறது, சுய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் அதிகாரங்களும் நம்முடைய கையில் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தேவனை குறித்து மேன்மை பாராட்ட, தேவனை குறித்து நம்பிக்கை உடையவர்களாக இருக்க பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். நான் விஷயத்துக்கு வாரேன். வாசிங்க யோபுவின் புஸ்தகம். யோபு கொஞ்சம் அழகா சொல்லியிருப்பாரு. யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். பைபிள் கொண்டு வந்தவங்களாம் எடுத்து வாசிங்களேன். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, யோபு சொல்றான் பாருங்க, பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து. இன்னைக்கு நிறைய பேர் யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? எல்லாம் ஜெபம் பண்றவங்க தான், யாரும் ஜெபம் பண்ணாதவங்க இல்ல, எல்லாம் விசுவாசம் தான். ஆனா கூடுதல் யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? அப்படியே பாக்குறீங்க, இருக்கா இல்லையா? பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து. அடுத்த வாசிமா. தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் தங்கத்தை பார்த்து சொல்றோம், பொண்ணு என்னுடைய நம்பிக்கை. இத்தனை பவுன் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், இடம் வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம், பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுத்துடலாம், பையனை நல்ல இடத்துல செட்டில் பண்ணிடலாம். நம்பிக்கை. பொண்ணு தப்பு இல்ல, நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறணும். சொர்ணமோ பொண்ணோ இதெல்லாம் ஒண்ணு தவறல்ல. ஆனால் இந்த பொண்ணும் வெள்ளியும் தங்கமும் நம்முடைய கரையடியிலே வரும்போது நம்முடைய நம்பிக்கை, பல நேரங்களில் இவ்வளவு பொண்ணு இருக்குல்ல நான் பார்த்துக்கிருவேன், இவ்வளவு தங்கம் என்கிட்ட இருக்குல்ல நான் செய்துக்கிருவேன், இதனால இந்த காரியத்தை நான் முடிச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையிலே பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து. எங்க ஏரியாவில் ஏல தோட்டம் தான் ரொம்ப இருக்கு. ஏல தோட்டம். அப்போ ஒரு காலத்துல 7000 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்பனைக்கு போச்சு. 7000 ரூபாய். எல்லாம்
சந்தோஷப்பட்டோம். எனக்கும் கொஞ்சம் ஏலத்தோட்டம் இருக்கு, ரொம்ப ஏக்கர் கணக்கில் அல்ல, கொஞ்சம். நானும் என்ன செஞ்சிட்டேன், கணக்கு போட்டேன். இத்தனை செடி இருக்கு, இத்தனை செடியில இத்தனை கிலோ கிடைக்கும், 7000 ரூபா வச்சு இத்தனை ரூபா நமக்கு கிடைக்கும், இன்னென்ன காரியங்களை செஞ்சு இந்த கடத்தை அடைச்சிடலாம், அந்த காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கணக்கு போட்டது மாதிரி உங்ககிட்ட பிரசங்கம் பண்ற நானும் கணக்கு போட்டேன். ஆனா பாருங்க, பிரளயம் வந்துச்சு. தமிழ்ல பிரளயம், வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு வந்துச்சு பாருங்க. 7000 போச்சு, 6000 போச்சு, 4000 போச்சு. கடைசியில் 1000 ரூபா கூட கிடைக்கிறது கஷ்டமாய் போச்சு. ஏன்னா நம்பிக்கை பொன்னின் மேல் அல்ல. தோட்டம் இருக்கா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பணம் இருக்கா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உத்தியோகம் இருக்கா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர்தான் ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு அவருக்கும் பாவம் சத்தம் போட்டு விசர்த்துருச்சு. யாரு? அனில் பாஸ். ஆனா ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொன்னோம் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ பொன்னின் மேல் நம்பிக்கை. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. பொன்னின் மேல் நம்பிக்கை. பொன்னை பார்த்து நீ என்னுடைய நம்பிக்கை என்றும், தங்கத்தை பார்த்து நீ என்னுடைய ஆதரவு. நிறைய பேருக்கு ஆதரவு யாரு? தங்கம் தான் ஆதரவு. பரவாயில்ல, கஷ்டம் வந்தா அடகு கடையில போய் அடகு வச்சாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ரெடி ஆயிரலாம். எதுக்கும் நமக்கு இத்தனை பவுன் இருக்கு. ஆனா யோபு சொல்றாரு, பொன்னை பார்த்து நீ என்னுடைய ஆதரவு என்றும், தங்கத்தை பொன்னை பார்த்து என்னுடைய நம்பிக்கை என்றும், தங்கத்தை பார்த்து நீ என்னுடைய ஆதரவு என்று சொல்லி. வாசிங்கம்மா. என் ஆஸ்தி பெரியதென்றும். என் ஆஸ்தி பெரியது. ஒண்ணு இல்லாதவளா தான் இருந்தேன், நல்ல வீடு கூட இல்லாம தான் இருந்தேன். என் வீடெல்லாம் ரொம்ப சின்ன வீடா தான் இருந்துச்சு, ஒரு இடம் கூட இல்லாம தான் இருந்துச்சு. எங்க அப்பா அம்மாலாம் நல்ல ஜெபம் பண்ணாங்க. ஒரு காலத்துல ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து அலறி ஜெபம் பண்ணணும். அதன் பலனாக கர்த்தர் ஒண்ணு இல்லாய்மையில் இருந்த எங்களை இம்மட்டும் உயர்த்தி இருக்கிறார். அப்படி உயர்த்தும் போது அந்த நம்பிக்கை கர்த்தரின் மீது போகாதபடிக்கு இந்த மனுஷன் சொன்னானே, என்ன ஆத்துமாவே, வருஷங்களுக்கு உனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவன் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு நான் தகுதியுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக, ஆத்துமாவே நல்ல சாப்பிடு, ஆத்துமாவே என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆத்துமாவை குறித்தும் தன்னுடைய உலக ஜீவிதத்தை குறித்தும் அவன் மேன்மை பாராட்டினது போல, இந்த ராத்திரி வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரி சகோதரர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில திருச்சபையாகிய உங்களோடு கூட சொல்லுகிறது, என் ஆஸ்தி பெரியது. கொஞ்சம் நெஞ்சமில்ல. சிலர் சொல்லுவாங்கல்ல, அவன் நடையே மாறி போச்சப்பா, அவன் நடையே மாறி போச்சு. ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாத போது அப்புறாடியா நடந்தான். நீ கொஞ்சம் சொத்து சுகம் பணம் எல்லாம் வந்த பிறகு அவன் ஆளே மாறிட்டான். அதத்தான் யோபு சொல்லுகிறான், ஆஸ்தி பெரிதென்றும். வாசிமா. என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். நான் நினைச்சத மாதிரி 7000 ரூபா கிடைக்குன்னு சொன்ன ஒரு நேரத்துல 1000 ரூபா கூட கிடைக்காம போச்சு எங்களுக்கு, எனக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில கைகளுக்கு மிகுதியாக கை நிறைய சம்பாதிக்கிறேன், கை நிறைய வருமானம் வருது. ஆனா நம்பிக்கை யார் மேல? சம்பளத்து மேலையா, ஆஸ்தி மேலையா, செய்கிற வேலையின் மேலையா, கர்த்தரின் மேலையா? சொல்றாரு, என் ஆஸ்தி பெரிதென்றும். வாசிமா. என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். நான் மகிழ்ந்ததும். யோபு சொல்றார், நான் மகிழ்கிறேன், நான் மகிழ்கிறேன். யோபு புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், நான் மகிழ்கிறேன். பொண்ணை நம்புனேன், தங்கத்தை பார்த்து ஆதரவுன்னு சொன்னேன்,
என் ஆஸ்தி பெரிதுன்னு சொன்னேன், என் கைக்கு மிகுதியாக கிடைக்கிறது என்று சொன்னதும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு. சில வெளியில பார்க்கும் போது அப்ராணி மாதிரி அப்படியே பக்திமான் மாதிரி, ஆனா சொத்து சோகங்கள் பெருகும் போது மயக்கம், ஒரு விதமான மயக்கம், உலக பிரகாரமான மயக்கம், பெருமை என்கிற மயக்கம், எப்படியும் ஜீவிக்கலாம் என்கிற மயக்கம், யாருடைய உதவியும் தேவையில்லை என்கிற மயக்கம், ஆராதனை வேண்டாம் என்கிற மயக்கம், கூட்டங்கள் வேண்டாம் என்கிற மயக்கம், வேதம் வாசிக்க வேண்டாம் என்கிற மயக்கம், ஜெபிக்க வேண்டாம் என்கிற மயக்கம், உபவாசத்துக்கு போக வேண்டாம் என்கிற மயக்கம். காரணம், சூரியன் பிரகாசிக்கிற போதும் சந்திரன் ரகசியமாக போகும் போதும் ஒரு விதமான மயக்கம். சூரியனை மாதிரி அப்படி பிரகாசமா, இருட்டில்ல, வாழ்க்கையில இருட்டில்ல, இருட்டும் இல்ல, ஒரு நாளும் பிரகாசமாய் வாழக்கூடிய ஒரு அனுபவத்திலே இன்னைக்கு நிறைய பேரு ரகசியமாய் மயக்கம் அடைந்து இருக்கிறார்கள். என்ன மயக்கம்? ஒரு காலத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், முன்னே பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட களிப்பும் துதியுமான சத்தத்தோடு நான் தேவாலயத்திற்கு போய் வருவேனே, அவைகளை நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஒரு காலத்தில் பண்டிகையை ஆசரிப்பதற்காக, ஆராதனை செய்வதற்காக ஒரு நாளில் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ஆராதனைகளுக்கு வந்தார்கள், உபவாச கூட்டங்களுக்கு வந்தார்கள், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்தார்கள், குடும்ப ஜெபம் பண்ணினார்கள், வேதம் வாசித்தார்கள், முழு இரவு ஜெபம் நடத்தினார்கள். எழுப்புதல் பெருக ஆரம்பித்தது. நான் சங்கீதக்காரன் சொல்றாரு, இப்போ அதை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எல்லாம் உருகுகிறது. இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே முதல் நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை பொன்னின் மீது வைத்து தங்கத்தை ஆதரவு என்று சொல்லி, கைகளின் மிகுதியாக எனக்கு சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லி, என் ஆஸ்தி பெரியது என்று சொல்லி, ஒரு விதமான மயக்கத்தோடு கூட யாராகிலும் இருப்பீர்களே ஆனால் இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை இந்த கன்வென்ஷன் பந்தலிலோ அல்லது உங்கள் வீடுகளிலோ இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால், சகோதரனே சகோதரியே, உங்களோடு தான் ஆவியானவர் பேசுகிறார். ஒரு விதமான மயக்கம் இங்க மட்டும் இல்லையா, எல்லா இடத்திலும் ஒரு விதமான மயக்கம். ஜெபம் பண்றதுக்கு மயக்கம். அடுத்த வாசிங்க. என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். இதுவும் ஒரு நாளிலே நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலே விசாரிக்கப்படக்கூடிய அக்கிரமம் என்பதை திருச்சபை மறந்துவிடக் கூடாது. மறுபடியும் சொல்றேன், சொத்து சோகங்கள் வேண்டாம் ஆண்டவர் இந்த உண்மைக்கு சொல்லல, நீ தரித்திரனா என்ற உத்தேசத்துல சொல்லல. அதெல்லாம் வரும்போது அந்த நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 14:13. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து, ஒருவேளை நம்முடைய தேசமோ நம்முடைய திருச்சபையோ கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் என்று சொல்லுவது
அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை, அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை, அவருக்கு செலுத்த வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை ஒருவேளை ஒரு தேசமோ ஒரு சபையோ செய்யாமல் போகுமானால், வாசிக்குமா, பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து. ஆமா, நீங்க சொன்னையே, பொண்ணு எனக்கு ஆதரவு, தங்க எனக்கு ஆதரவு, பொண்ணு எனக்கு நம்பிக்கையா இருக்கிறதுன்னு சொன்னையே, கைக்கு மிகுதியாய் கிடைக்கிறதுன்னு சொன்னையே, நீ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போவாயானால் அப்பம் என்கிற ஆசீர்வாதம் என்கிற ஆதரவு கோலை முறித்து போடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. திருச்சபை பயந்து எழும்பணும், திருச்சபை பயந்து எழும்பணும். எந்த நேரத்தில் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே நாம் நம்முடைய நம்பிக்கையிலே, நம்முடைய விசுவாசத்திலே எப்படி இருக்கிறோம்? ஆனா அவர் மேல நம்பிக்கை வச்சா அவருக்கு எப்படி அழகா சொல்றாரு, இங்க சொல்றாரு, ஆதரவு கோலை முறிச்சிருவேன். அதே சமயத்துல என் மேல நீ நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா உன்னை எப்படி நடத்த போறேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? இவங்க மைக்கில வாசிக்கட்டுமே ப்ளீஸ், வாசிங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆமா, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்தால், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மீது வைத்தால், அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல நமக்கு இருந்து ஆதரவாய் இருப்பாராம். வாசிமா. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல தான் பிரயாணம் பண்ணாங்க. வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? வனாந்தரத்தில் இருக்கிறோம் என்ற கவலையே அவங்களுக்கு இல்லை. மன்னா கிடைக்க வேண்டிய நேரத்துல மன்னாவை கொண்டு வந்து கொடுத்தாரு, தண்ணி வேண்டுற நேரத்துல தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாரு, ஆகாரம் இதெல்லாம் சாப்பிட்டு போர் ஆகி போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்தாரு. நீ வழி பிரயாணம் நடக்கும் போது நீ உனக்கு சூடோ தணுப்போ உனக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மேகஸ்தம்பத்தை, அக்கினி ஸ்தம்பத்தை ஒரு பட்சி போல ஆண்டவர் பறந்து 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 வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியிருப்பாரானால், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும், ஒருவேளை நான் கஷ்டப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், நான் ஜெபிக்கிறவன், நான் விசுவாசிக்கிறவன், நான் உபவாசிக்கிறவன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருக்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், பட்சிகளை போல உங்களை நான் பறந்து காக்க போகிறேன். என்னுடைய மனைவியின் வீட்டில் 6 பெண் குழந்தைகள், 6 பெண் குழந்தைகள். கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பம். என்னுடைய மனைவி பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ஆசிரியை இயேசுவை குறித்து சொல்லி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா அவங்க வீட்டுல ஆசை. என் மனைவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சு. அதனால அடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அப்பாவை நம்ப வச்சு அம்மாவை நம்ப வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 5வது பிறந்ததும் ஒரு பெண் குழந்தை. ஊரே பார்த்து கேலி பண்ணிச்சு. இயேசுநாதர் உதவி செஞ்சிருவாருன்னு சொல்லி போனானே, இப்போ மறுபடியும் அவங்க பொம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி விசுவாசத்தோடு கூட ஜெபா அப்படின்னு சொல்லி பேர் வச்சான்.
இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை அடுத்து நமக்கு ஒரு ஆண் குழந்தை, எனக்கு ஒரு தம்பி ஆண்டவர் தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட மீண்டும் காத்திருந்தாங்க. 6வது பிறந்ததும் பெண் குழந்தை. சிரிச்சவள ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு கிருபான்னு பேர் வச்சாங்க. இப்போ எல்லாமே 6 பெண் குழந்தைகள். அது பிறகு என்னுடைய திருமணம், ஊழியக்காரனை திருமணம் முடிக்கிறோம். அதனால கண்டிப்பா ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட ஜெபித்தார்கள். நானும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தையை, முதல் ஒரு ஆண் குழந்தையை தாங்க ஆண்டவரேன்னு. எங்களுக்கு பிறந்ததும் பெண் குழந்தை. 6, 1, 7, எங்க மாமியாரை சேர்த்தா 8. அங்க வீட்டுல பெண் குழந்தைகள் கூடிக்கிட்டு இருக்கு. என் கொழுந்தியாருக்கு அடுத்து கல்யாணம். சரி, அங்கேயாவது ஒரு ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்தா அங்கேயும் பிறந்தது பெண் குழந்தை. ஊரே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? பாவம், அந்த வீட்டுல போய் பொண்ணு எடுத்தான். பொண்ணு அவங்களுக்கும் பொம்பளை பிள்ளை, அங்க பொண்ணு எடுத்தவனுக்கும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி ஊரே எங்களையும் எங்க மாமனார் வீட்டையும் பார்த்து கேடி பண்ணினாங்க. நான் கரடிக்குழியில உபதேசியாராக வேலை செய்துட்டு இருக்கேன். வண்டிப்பிரியார் பக்கத்துல கரடிக்குழின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் உபதேசியாராக வேலை செய்யும் போது ஒரு நாள் என்னுடைய மனைவி, நாங்க 2வது என்னுடைய மனைவி கர்ப்பிணியா இருக்கும் போது இப்படி நாங்க சங்கடப்பட்டு, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தரலையே அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் சாயங்காலம் நானும் எங்க கோயில் பிள்ளை, எங்க வீட்டு அம்மா, நாங்க 3 பேரும் சர்ச்சுக்கு முன்னாடி சேர் போட்டு நாங்க சும்மா உட்கார்ந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஜெபமெல்லாம் பண்ணல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆவியானவர் சொன்னாரு, சர்ச்சுக்குள்ள போய் ஜெபம் பண்றா அப்படின்னாரு. சில நேரத்தில் ஆவியானவர் நல்லா பேசுவார், உணர்த்தினார். நான் சொன்னேன், ஆவியானவர் சர்ச்சுக்குள்ள போய் ஜெபம் பண்ண சொல்றாரு, நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும், நானும் கோயில் பிள்ளை என்னுடைய மனைவி, நாங்க 3 பேரும் போய் முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அடுத்தது உனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறது, அவனுக்கு சகரியான்னு சொல்லி பேர் வைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சகரியா. ஜெபம் முடிஞ்ச உடனே என் மனைவியை பார்த்து நான் சொன்னேன், நமக்கு அடுத்தது ஆண் குழந்தைய ஆண்டவர் தந்துட்டாரு, அவனுக்கு சகரியான்னு சொல்லி பேர் வைக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் சொல்லி என் மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பேர் வச்சுட்டோம். ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். 2வது அவனுக்கு நான் சகரியான்னு சொல்லி பேர் வைக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, என்ன உபதேசி, இந்த பழைய பேரை போய் வைக்கிறீங்க, இது கிழவமாருக்கு வைக்கிற பேர் இல்ல, சகரியான்னு சொல்லி. இப்பதான் எல்லாருமே 2 எழுத்து, கேரளாவில 2 எழுத்து 3 எழுத்துல பேரை வச்சிருவாங்க, நீங்க என்னடான்னா இந்த பேரை வைக்க போறீங்களே அப்படின்னு சொல்லி. அதுலயும் பார்த்தா என் மகன் எங்க பார்த்தாலும் லாஸ்ட்ல தான் வருவான், சகரியா. புரியுது இல்ல? எழுத்து வடிவத்துல பார்க்கும்போது லாஸ்ட்ல. ஆனா நான் சொன்னவங்க கிட்ட சொன்னேன், கர்த்தர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்ன திருச்சபையில் வைத்து ஆவியானவர் என்னோடு எனக்கு சொன்ன ஒரு காரியம். நான் சொல்ல வருகிறது, ஆண்டவர் 2வது ஆண் குழந்தையை கொடுத்தார். நான் முதல்ல சொன்னேன், பொண்ணின் மேல நம்பிக்கை அதுன்னு சொன்னாலும் சில பொண்ணு இல்லாதவங்க இங்க இருக்கீங்க, தங்கம் இல்லாதவங்க இங்க இருக்கீங்க, ஆதரவே இல்லாதவங்க இங்க இருக்கீங்க, கடபாரத்தோடு இருக்கிறவங்க இருக்கீங்க, எதிர்காலம் எப்படி ஆகும்னு சொல்லி தெரியாம இருக்கிறவங்க இருக்கீங்க, என் பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்க போறணும்னு சொல்லி தெரியாம இருக்கிறவங்க இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பட்சிகளை போல பறந்து 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 உன்னை நான் நடத்த போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். வனாந்தரத்திலே நான் மன்னாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் ஆகாரத்தை கொடுத்திருப்பேனேயானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நான் அவர்களை நடத்தியிருப்பேனேயானால், நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்திருப்பேனேயானால், நான் அவர்களுக்கு தேவைகளை சந்தித்திருப்பேனேயானால், இந்த காரியாவிலை திருச்சபையிலே கஷ்டப்படுகிற பல காரியங்களை குறித்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை பார்த்து தேவ ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே சொல்ல போகிறார், பட்சிகளை போல
பறந்து பறந்து நான் உன்னை பாதுகாக்க போகிறேன். ஆனால் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கணும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இரண்டாவது, கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக வேண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ரத்தின சுருக்கம், நல்ல படிப்பு கொடுத்திருந்தா அந்த படிப்பு தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். நல்ல ஒரு வீடை கொடுத்திருப்பாரானால் அந்த வீடு தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். நல்ல ஒரு கணவனை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் தந்திருப்பாரானால் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல வேலைகளையும் நல்ல உயர் அந்தஸ்துகளையும் கர்த்தர் நமக்கு தந்திருப்பாரானால் அது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். வாசியுங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே வனாந்திரத்திலே, நான் விளக்கி சொன்னதுனால மறுபடியும் விளக்க விரும்பல. சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி, அது வேண்டாம், மேல உள்ளதை மறுபடியும் வாசி. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, நினைப்பாயாக. நினைக்கணும். நினைச்சா ஜெபிக்காம இருக்க முடியாது. நினைச்சா துதிக்காம இருக்க முடியாது. நினைச்சா வேதம் வாசிக்காம இருக்க முடியாது. நினைச்சா ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. நினைச்சா கர்த்தருக்கு கொடுக்காம இருக்க முடியாது. நினைச்சா கர்த்தருடைய காரியத்துல முன்பந்தியில இல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் மேன்மையும் பெருக 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 நீ என்னை நினைப்பாயாக. மதிகேடனே நான் அவனை கூப்பிட்டதுக்கு காரணம், அவன் நினைக்கல. அவன் கடவுளை நினைக்கல, சிருஷ்டிகரை நினைக்கல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தந்தவரை நினைக்கல. வசனம் சொல்லுகிறது நினைப்பாயாக. வாசிமா. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி, சொன்ன காரியங்களை நிறைவேற்றும்படி, சொன்ன ஆசீர்வாதங்களை தரும்படி, அவர் வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தும்படி பிதாக்களோடு சொன்ன இந்த காரியத்தை இன்னைக்கு செய்துகிட்டு இருக்கிறாரு. வாசிமா. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அது வேலையாகட்டும், அது நம்முடைய வியாபாரமாகட்டும், எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அதை கொடுக்கிறவர் கர்த்தர். அடுத்த வாசகம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே. தேவனாகிய கர்த்தரை மறக்கவே கூடாது. நான் ஒரு திருச்சபையில ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது அரிப்பின் பண்டிகை கொண்டாடுவோம். அரிப்பின் பண்டிகை. அந்த அரிப்பின் பண்டிகை கொண்டாடும் போது திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்க விளைநிலங்கள், அவங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களில் இருந்து நல்ல பங்கை கொண்டு வந்து தேவாலயத்திலே செலுத்துவார்கள். உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நீ கூடையிலே உனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து அன்றைக்கு இருக்கிற ஆசாரியனிடத்திலே போய், நீ நான் பரதேசியாக நாங்கள் எங்கள் பிதாக்கள் இருந்த காலகட்டங்களில் இருந்து இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் எங்களை இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீ அவர்கள் அந்த ஆசாரியனிடத்திலே சொல்லி அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது போல கொண்டு வருவார்கள். கொண்டு வருவாங்க. கமிட்டிக்காரங்க அதெல்லாம் வாங்கி எழுதி அதில் ஏலம் செஞ்சு கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா ஜேம்ஸ் சொல்லி ஒரு சார் இருந்தார், ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் அந்த திருச்சபையில இருந்து அவருடைய சொந்த இடம் ஏகதேசம் ஒரு 60-65 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. அந்த காலகட்டத்தில எல்லாம் ரொம்ப வாகன வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனா ரப்பரு, குருமிளகு, காப்பி, கொக்கோ இதையெல்லாம் அவர் ஒரு தலையில, அவங்க வீட்டம்மா ஒரு டீச்சர், அவங்க ஒரு தலையில, பிள்ளைங்க கையில எல்லாம் ஒவ்வொன்றையும் கொடுத்து கஷ்டப்பட்டு செமந்து தேவாலயத்துக்கு கொண்டு வராரு. நான் அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டு சொன்னேன், எந்த சாரை கடை கொடுத்து கிட்ட இருந்து பைசா கொண்டு வந்து கூட கொடுத்தா போறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு 65 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அதை வண்டி பிடிச்சு அதை செமந்து அதை தேவாலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இதை அங்கேயே கடையில கொடுத்துட்டு அந்த பையனை பணத்தை கொண்டு வந்து தேவாலயத்தில் கொடுத்தா போதுமே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, அச்சாங்கிற ஒரிக்கலும் பறையிறது காரணம் ஞானக்க ஒன்னும் இல்லாத அவஸ்தையில், ஒன்னும் இல்லாம கஷ்டத்திலும் வெறுமையிலும் வேதனையிலும் இருந்த போது இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு வேலையை கொடுத்தார், என் மனைவிக்கு வேலையை கொடுத்தார். என் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும், நான் ரப்பர் ஷீட்டை போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் இதை தலையிலே வைத்துக் கொண்டு தேவாலயத்திற்கு வரும்போது பார்க்கிற என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும், என் அப்பா ஏன் இதை செய்கிறார்? இந்த அளவுக்கு என் அப்பா செய்வதற்கு காரணம் என்ன? எங்களை கர்த்தர் நடத்தி வந்த விதங்களுக்காக, எங்களை கர்த்தர் நடத்தி வந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லும்படியாக, நன்றி உள்ளவனாய் இருக்கும்படியாக என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இதை செய்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமலேயே நான் இதை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, என்னதான் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் வேர்வை சிந்த எனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்திலே ஒரு போதவருடைய கையிலே கொடுப்பது என்பது அத மாதிரி ஒரு சந்தோஷம், அத மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த அருமையான சகோதரர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நான் சொன்னதுக்காக நான் வெட்கப்பட்டேன். நமக்கு பணம் கிடைச்சா போதும், நமக்கு காணிக்கை கிடைச்சா போதும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டா போதும்.
ஆனா வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய காணிக்கை இந்த வடிவில தான் வரணும், உன்னுடைய தசாம்சம் இந்த வடிவில தான் வரணும், உன்னுடைய அரிப்பின் பண்டிகை இந்த வடிவில தான் வரணும். தசமபாகம் கொடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காணிக்கை கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு, அரிப்பின் பண்டிகை செலுத்துவதற்கு ஒரு காணிக்கை காரணம் இருக்கு. ஒவ்வொரு காணிக்கையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து செலுத்தும் போது அது எதற்கு? தேவன் நடத்தி வந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி தேவனை நினைக்கும்படியாக. எத்தனை பேர் நினைக்கிறோம்? எத்தனை பேர் நினைக்கிறோம்? கர்த்தர் எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறாரு, எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறாரு, எவ்வளவு மேன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த மேன்மைகளை நினைக்கிறோம்? ஆனா யாக்கோபு நினைச்சான், 12 புத்திரர்களையும் அவன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் வித்தியாசமா இருந்துச்சு. வாசிங்க உபாகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 33:15. ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும், நிறுத்தி வாசிங்க. ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நீ அப்படி இரு, நீ இப்படி இரு, அந்த மாதிரி இரு, இந்த மாதிரி இருன்னு சொல்லி ஆசீர்வதிக்காம அங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அழகா சொல்லுகிறார். ஆதிய பர்வதத்தின் திரவியம். யோசேப்பு ஒரு திரவியமா இருக்கணும், அவன் ஜொலிக்கணும். அவன் ஜொலிக்கணும்னு சொன்னா ஆதிய பர்வதம், அந்த ஆதிய பர்வதம் ஆகிய மோரியா மலை கர்த்தருடைய கரத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி சொன்ன ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல என்னுடைய மகனாகிய யோசேப்பின் வாழ்க்கை என்றைக்கும் தேவ சமூகத்திலே அவனுடைய தேவைகள் பார்த்து கொள்ளப்படுவதற்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆதிய பர்வதங்களின் திரவியங்களினாலே. மோரியாமலை என்கிற திரவியம் எந்த நிலைமையிலும் கர்த்தரை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் என்னதான் அவனை ஆசீர்வதிச்சாலும், நான் என்னதான் அவனுக்கு சம்பாத்தியம் கொடுத்தாலும், நான் என்னதான் அவனுக்கு சொந்தாலும், அந்த மோரியா மலையினுடைய ஆசீர்வாதம் அது விளைவேற பெற்றது. அந்த சீனாய் மலையின் ஆசீர்வாதம், அதை குறித்து வசனம் சொல்லுகிறது, தேவ பர்வதம். வசனம் கிடைச்ச இடம் இல்லையா? கர்த்தர் பேசின இடம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் கற்று தந்த இடம் இல்லையா? அதனால அவன் ஆசீர்வதிக்கும் போது சொன்னா, உன்னுடைய எங்கெல்லாம் நீ கஷ்டப்படுறியோ, நீ எங்கெல்லாம் வேதனைப்படுறியோ, எங்கெல்லாம் நீ பிரயாசத்தோடு கூட இருக்கிறையோ, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை பார்க்கிறது மட்டுமல்ல, அவர் உன்னை பார்க்கும்படியாக சீனாய் மலையின் அந்த கற்பனைகள், சீனாய் மலையின் அந்த வசனங்கள், சீனாய் மலையில் ஆண்டவர் பேசின அந்த மேன்மையான அனுபவங்கள் எப்போதும் உன்னோடு கூட இருக்க வேண்டும். நமக்கு நம்ம காரியங்களை மட்டும் ஆண்டவர் பார்த்துட்டா போதும். ஆண்டவருடைய கற்பனை வேணுமா வேண்டாமான்னு சொல்லி ரெண்டாவது தான் நம்ம முக்கியத்துவத்தோட கொடுப்போம். ஆனா அவன் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் ஆதிய பர்வதங்களின் ஆசீர்வாதம். நமக்கு எல்லாரும் அழகா போன வாரம் தியானம் பண்ணினோம். 7 வார்த்தைகள். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு அவர் சொன்ன முதல் 3 வார்த்தைகள், உன்னை நான் மன்னிச்சிடுறேன்ப்பா, நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், நீ என்கிட்ட வந்தா மட்டும் போதும், உன் பாவத்தை என்கிட்ட அறிக்கை பண்ணினா மட்டும் போதும், உன்னை நான் சகலத்தில நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ மன்னிக்கப்பட்டவன், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் இருந்து அந்த ஆதிய பர்வதமாகிய அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு திருச்சபையாகிய நம்மையும் தேடி வந்திருக்கிறது.
உன்னை மன்னிச்சிட்டு உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை பரலோகத்துக்கும் கொண்டு போயிருவேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு கள்ளனை பார்த்து சொன்னாரு. மட்டுமல்ல, நீ பூமியில கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு நீ சந்தோஷமா குடும்பமா ஆசீர்வாதமாக நீ வாழ வேண்டும், ஒரு நாளும் நீ அனாதையாக கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமாக தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய சீடனையும் சீடனுக்கு தன்னுடைய தாயையும் மகனாக கொடுத்து ஆசீர்வதித்த அந்த கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் மன்னித்து, உங்களையும் என்னையும் ரட்சித்து, உங்களையும் என்னையும் அந்த குடும்பமாக ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஓடுகிறோம், என்னென்னமோ ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆசைப்படுகிறோம். இரண்டாவது நான் சொல்ல வருகிறது, இந்த மனுஷன் சொன்னா, என் ஆத்துமாவே வருஷங்களுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை மறந்து விட்டான், கர்த்தரை நினைக்கவில்லை. ஆனால் இரண்டாவது நான் உங்களிடத்தில் சொல்ல வருகிறது, கர்த்தரை நினைக்க வேண்டும். மூன்றாவதாக நித்திய ராஜ்யத்தை குறித்த சிந்தை நமக்கு வேண்டும். 19ஆம் வசனம் வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 12:19. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன். ஆத்துமாவோடே சொல்லுவேன், நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஆத்துமா சொல்லும், பாவி, அநியாயமா என்ன கொன்னுட்டியடா, உன் சரீரம் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி, உன் சரீரம் சுகமா இருக்கிறதுக்கு வேண்டி, நீ நல்லா இருக்க வேண்டி உன் கூடயே இருக்கக்கூடிய இந்த ஆத்துமாவை கொன்னுட்டியே. ஆனா ஆத்துமாவுக்கு பார்த்து சொல்றான், நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. நித்திய ராஜ்யத்தை குறித்த சிந்தை நமக்கு வேணும். எந்த நிலைமையிலும் எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். நம்ம நாளைக்கு இருப்போமா இல்லையான யாரும் உறுதி சொல்ல முடியாது. நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நான் போக போறேன், அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நான் சொந்தக்காரனாக போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இந்த மனுஷன் சொல்றான், நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6:17-18 வசனங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு உள்ள சிந்தைகளாயிருக்காமலும், பணம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, சொத்து சுகம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, ஒரு நாளும் இருமாப்பா இருக்க கூடாது. அடுத்து, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும் நன்மை செய்யணும். யாருக்காவது நன்மை செய்யணும். நான் ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்ட, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அவருடைய மகளுக்கு திருமணம் முடிக்கும் போது எத்தனை பவன் போட்டு திருமணம் செய்து வைக்கிறாரோ அதே போல அனாதையான ஒரு பிள்ளையை தெரிந்தெடுத்து தன்னுடைய மகளுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்தாரோ அதில் ₹1 கூட குறையாமல் அந்த மகளுக்கும் அதே போல சீர் செய்து ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தார். நன்மை செய்ய எத்தனையோ விதங்களை நமக்கு நன்மை செய்யலாம். நன்மை செய்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யமாகணும். பொன்னல்ல ஐஸ்வர்யம், தங்கமல்ல ஐஸ்வர்யம்,
கை நிறைச்சு சம்பாதிக்கிறது அல்ல ஐஸ்வர்யம். வேதம் சொல்லுகிறது உன்னுடைய நற்கிரியைகள் தான் உனக்கு ஐஸ்வர்யம். கிரியைகளினாலே அறிவீர்கள், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்னைக்கு காரியாவில சபை மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நற்கிரியைகள் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க, என்னுடைய நற்கிரியை இன்னென்ன விதத்தில் இருக்கு, இவ்வளவு நான் சம்பாதிச்சிருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நற்கிரியைகளை ஐஸ்வர்யமாகவும் வாசிமா தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக வருங்காலத்திற்கு ஆதாரம், எவிடன்ஸ். ஆண்டவர் கேட்பாரு, சரிப்பா இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம், திருப்படத்தில் எடுத்தேன்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம், காணிக்கை கொடுத்தேன்னு சொன்ன சந்தோஷம், இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தேன்னு சொன்ன சந்தோஷம், ரொம்ப குடும்பமாக நான் பள்ளிக்கு சர்ச்சுக்கு போவேன்னு சொன்ன சந்தோஷம். ஆனா இனி பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு நீ வருகிறதற்கு எவிடன்ஸ் என்ன வச்சிருக்க? ஆதாரம் என்ன வச்சிருக்க? பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, ஆதாரம் வேணும், எவிடன்ஸ் வேணும். சும்மா கைய வீசிட்டு பரலோகம் போகணும்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தா நம்ம ஏமாந்துருவோம். அப்படி எல்லாவரையும் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து போவதற்காக அல்ல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினது. எல்லாரும் பரலோகம் போவதற்காக வேண்டி அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. அவர் நொறுக்கப்பட்டதும் அடிக்கப்பட்டதும் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டதும் எதற்காக என்று சொன்னால், பாவத்தை விட்டு பாவ மன்னிப்பை பெற்று நன்மை செய்து நற்கிரியைகள் செய்து தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தையுள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காகவே. ஆண்டவர் கேட்பாரு, என்ன வச்சிருக்க? உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு உன் கையில என்ன ஆதாரம் இருக்கு? தீமோத்தேயு சொல்றாரு, எழுது, இப்படி நீ சொல்லு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, இப்படி நீ சொல்லு. ஆதாரம் இருக்கா? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மனசாட்சி இருக்குல்ல, கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஆவி பெரிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு நான் இறந்தேன்னா, இல்ல நாளைக்கு இறந்தேன்னா, இன்னைக்கு ஏசப்பா வந்துட்டாருன்னு சொன்னா என் நித்திய ஜீவனை என்னுடைய வாழ்வை நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன்? ஆண்டவர் கேட்பாரு. நமக்கு எல்லாருக்கும் ஆசைதான், 10 கன்னிகைகள் 10 பேருக்கும் கல்யாண வீட்டுக்குள்ள போகணும்னு தான் ஆசை. அதுக்கு வேண்டிதான் 10 கன்னிகைகளும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா 5 பேரு ஏனோதானோவன்னு இருந்தாங்க. 5 பேரு கவனக்குறைவா இருந்தாங்க. மணவாளம் வரும்போது பாத்துக்கிருவோம், அப்ப பாத்துக்கிருவோம், அந்த நேரத்துல பாத்துக்கிருவோம். அந்த நேரத்துல இவ்வளவு நாள் நமக்கு ஜெபம் பண்ண மாதிரி யாராவது நமக்கு ஜெபம் பண்ணாமையா போயிட போறாங்க? அழகா சொன்னாரு பாஸ்டர், யாராவது எனக்கு வேண்டி ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது என் தலையில கை வைக்க மாட்டாங்களா? யாராவதும் எனக்கு வேண்டி வேண்டுதல் பண்ண மாட்டாங்களா? வேண்டுதல் பண்ற தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா இங்க அழகாக வசனம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக. மற்றவங்களை ஏன் நம்ம எதிர்பார்க்கணும்? பவுல் அழகா சொல்றாரு, உன்கிட்ட ஆதாரம் வேணும். வேறொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன் காலத்தை மனுஷன் அறியான், தன் காலத்தை மனுஷன் அறியான். நம்ம என்ன காலத்துல வாழ்றோம் தெரியல. தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நடக்கலையா?
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், கொரோனா வந்து நம்மளெல்லாம் என்ன பாடுபடிச்சிச்சு. நமக்கு வேண்டப்பட்டவங்க, நம்ம சொந்த பந்தங்க எத்தனை பேர் கொரோனாவில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. கொள்ளை நோய்கள், காலத்தை மனுஷன் காலத்தை அறியான் என்று பிரசங்கி சொல்லுகிறான். காலம் சொல்லுது, சூழ்நிலையை பார்க்கும்போது காலம் சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆண்டவருடைய வருகை அடுத்திருச்சுப்பா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் அறியான். காரியாவிலையில் இருக்கிற திருச்சபை மக்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை பார்க்கும்போது போதகர்களைப் போல இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு குழந்தைகளைப் போல இனியும் ஜெபிக்க தெரியாமல், இனியும் வசனம் தெரியாமல், இன்னும் ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேராமல் குழந்தைகளைப் போல இருப்பீர்களே, ஆனால் நித்திய ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னெல்லாம் அவனுக்கு சொந்தமாக இருக்கட்டும், என்னெல்லாம் அவனுக்கு ஆஸ்தி பெரிதாய் இருக்கட்டும், ஆனால் அவனுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேணும். இந்த முதல் நாள் கூடத்தில் ஆவியானவர் தெளிவாக நம்மோடு கூட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஒரு நித்திய ராஜ்யம் நமக்கு இருக்கிறது, ஒரு நித்திய ஜீவன் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். இந்த ஊமையை ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம், நீ ஆத்துமாவை பூரிப்பாக்குறதுனாலயோ, ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துகிறதுனாலயோ, ஆத்துமாவில் களி கூறுகிறதுனாலயோ அது நமக்கு கிடைக்காது. அது நமக்கு கிடைக்கணும் என்று சொன்னா நாம் கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்வை பூரணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று, கவனிங்க, அநேகம் வருஷம் ஜீவித்து, ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷங்கள் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். பிரசங்கி சொல்றான் பாருங்க, என்ன அழகா. 100 பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றது இல்ல, 100 பிள்ளைகள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் அந்த செல்வத்தினாலே அந்த ஆத்துமா திருப்தி அடையாமல் போனாள். இன்னைக்கு அந்த மதிகேடனே ஆண்டவர் அவனை கூப்பிடுறதுக்கு காரணம், அவன் செல்வம் ஒரு நாள் அவனை திருப்திப்படுத்தாது. செல்வம் வேணும் இந்த பூமியில் ஜீவிக்க, அதே சமயத்தில் அந்த செல்வத்தை வைத்து ஒரு நாளும் நம் திருப்தி அடைய முடியாது. நித்திய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவருடைய சன்னதியிலே போக வேண்டும் என்கிற ஆத்தும பாரம் நம் ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நீ வாழும்போது ஆண்டவருடைய கற்பனையை நீ கைக்கொள்வாயானால் ஒரு தீங்கையும் நீ அறியாய். ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளோடு கூட இந்த முதல் நாளிலே ஆவியானவர் நம்மளோடு கூட சொன்னார், மதிகேடனை ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இந்த ராத்திரி உன் உயிர் உன்னை விட்டு போகுது, உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிக்க போகிறாய்? ஒருவேளை இன்றைக்கு நம்ம மரிப்போம், இன்றைக்கு ஆண்டவர் வருவார் நமக்கு தெரியாது. ஒருவேளை மரணமோ ஆண்டவருடைய வருகை எது முதலானாலும் இந்த பூமியிலே நாம் வாழ்வதும், இந்த பூமியிலே நாம் ஜீவிப்பதும், இந்த பூமியிலே நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதும், இந்த பூமியில் செல்வந்தர்களாக வாழ்வதற்காக மட்டுமல்ல,
நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே. ஆனபடியினாலே ஆண்டவரே, என்னையும் உடைய வாழ்வு சமூகத்திலே முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம்.